அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு வாக்கிங்கு போயிட்டு வந்துட்டேன். 1 ஹவர் போயிட்டு வந்த வாக்கிங்கு. எப்படியோ வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கிளைமேட்டு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சமைச்சிட்டேன், லஞ்சுக்கும் அதே சமைச்சிட்டேன். கேரட் ரைஸும் பீட்ரூட் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்தனால டயர்டாக இருந்தது. அதனால் இந்த ரெசிபியெல்லாம் நான் வீடியோ பிடிக்கவே இல்லை, என்னால் முடியல. இன்ஷால்லா இன்னொரு டைம் நான் சென்ட் பண்ணுறேன். கேரட் ரைஸ் என் பையனுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். பீட்ரூட் பொரியலும் செஞ்சுருந்தேன் அது கூட. ஏன்னா அதனால் இன்றைக்கி ஃபுல் டயர்டாக இருந்தது எனக்கு. என்ன பண்ணுறது, வாக்கிங் போயிட்டு வந்த நிமிஷமே கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கணுன்னா இன்னும் ஃபுல் டயர்டு, காலெல்லாம் ஃபுல்லு வலி பெயின் இன்றைக்கி. அப்பயும் என்ன பண்ணுறது, நம்ம பசங்களுக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு எப்படியோ சமைச்சு முடிச்சுட்டு எப்படியோ என் ஹஸ்பண்டே சாப்பிட வச்சுட்டு இருந்தார். நான் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டேன். எனக்கு அவுல் உப்புமா தான் எடுத்திருந்தேன். அவுல் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அது ரைஸ் ஸ்டேஜ் வந்துடும். கேரட் துருவி இருந்தேன்ல, அதே கேரட்டையும் இதுக்கு போட்டேன். வெறும் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் தாளித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிலக்கடலை வேக வச்சது போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும்.